கூப்பிட்டு ஒரு பிள்ளைய அப்படியே கண்ணத்திலே 4 அப்பலான்னு இருந்துச்சு. அவ்வளோ காண்டா இருந்தது. பரவாயில்ல, எனக்கு நீங்க இத பண்ணிடுங்க, தம்பி தானே கடன் கட்ட போறான், எனக்கு பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அது அவங்க பிரச்சனை. தம்பிய கடங்காராக்குறாங்களோ இவங்க கடங்காராங்கிறாங்க. எனக்கு தேவை 50 பவுன் நகை வேணும். அந்த கமர்ஷியல் வீடு எனக்கு தான் வேணும். வேணா நீங்க சாகர வரையும் இருக்குங்க. நீ யாரு டிசைட் பண்றது சாகர வரையும் இருக்கணும்ன்றது? நீங்க அந்த வீட்லயே இருங்க, அந்த வீட்டை விட்டு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு வில்லி இல்ல நீங்க நினைச்சிருக்க அளவுக்கு. அது என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீ நாளைக்கு உடம்பு முடியலன்னா உன்னை தூக்கி போட்டு போயிடுவாங்களா? நீ செத்துட்டா உன்னை விட்டுட்டு போயிடுவாங்களா? உனக்கு உடம்பு முடியாட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம உன்னை வீட்லயே வச்சு சாவடிக்கிறாங்களா? சொல்லலாமா முதல்ல? நீ சாகர வரையும் எப்படி நீ முதல்ல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவ? சாகர வரையும் இருந்துக்கோங்களா? நீ ஆப்ஷன் குடுக்குறியா? அவங்க ஆப்ஷன் கொடுத்ததுனாலதான் நீ உயிரோடே இருக்க. இந்த பெண் தன்னுடைய அப்பா சொத்துல எனக்கு நீங்க என்னமோ செஞ்சுட்டு போங்க, எனக்கு சொத்து எழுதி கொடுங்க, நான் சாகர வரைக்கும் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உன் கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து அதோட இந்த சொத்து உனக்கு சேரும். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை இருப்பாங்க, ஆண்மகன், அவருக்கு யாரு கொடுப்பாங்க? நிறைய கமெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி பெண்கள்லாம் ஒரு விவரம்லாம் பேசுறது, பெற்றோர் வளம் சரியில்லையா, உலக மரியாதை பெண்களா இருக்கிறார்களா, இவளை எதையாவது அடிக்க வேண்டும் இந்த பெண்ணை அப்படி இந்த கமெண்ட்ல நிறைய ரொம்ப மோசமான வார்த்தைகள் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பெண்ணை பெற்றதுக்கு அப்படின்னு